அந்த கேள்வியை கேட்டதானே உங்களுக்கு பெரியார் மேல ஆத்திரம். அந்த கேள்வினால தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கூரியெல்லாம் தாம் தும்னு குதிக்கிற. அடுத்து என்ன தெரியுமா ஆத்திரம்? பெரியார் சொல்லுகிறார் காதலை பற்றி. நான் வாசிச்ச உடனே அந்த தற்கூரிய தான் நினைச்சேன். ஐயா சொல்றாரு, ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு, இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க, ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு, அது காதலாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் அந்த பந்தத்தில், அதாவது நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, அந்த பந்தத்திற்கு பங்கம் விளைவிக்காத நாணயத்தோடு இருப்பதுதான் உண்மையான வீரமும் மானமும் ஆகும். ஒரு அண்ணனுக்கு அடுப்பு வராதா? பந்தத்துல நாணயமா இருக்கணுமா? அது எப்படி முடியும்? அதுதான் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். நீ விட்டுட்டு ஓடி வந்துடணும். பெரியார் விட்டுட்டு ஓடி வந்துடணும்னு சொன்னா நீ தலைவரா ஏத்துட்டு இருப்ப. அவர் சொல்றாரு, நீ விட்டுட்டு ஓடி வந்த பிறகு அந்த அம்மா உட்காந்து வீடியோ போடக்கூடாதுப்பா, நீ நாணயத்தோடு அந்த பொண்ணோடு இருக்கணும்னு சொன்னோட பெரியார் மேல ஆத்திரம் வந்துருச்சு. அப்ப அந்த ஆத்திரம் நாணயமானது. அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் எப்போ வரைக்கும்? எனக்கு இவனைதான்ப்பா பிடிச்சிருக்குன்னு கை காட்டுற வரைக்கும் செல்ல பிள்ளை. கை காட்டின பிறகு அடுத்த நாள் ஆணவ படுகொலை தான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்பது, சுயமாக சிந்திக்கின்ற வரை பெண் பிள்ளை, தன் பிள்ளை, செல்ல பிள்ளை. சுயமா யோசிச்சுட்டா பொம்பளை பிள்ளைய கொலை பண்ண கூட இந்த சமூகம் 2025 தயங்கலை. இப்ப ஏன் தந்தை பெரியார்னு கேட்டா, எங்கள் தந்தை எங்களை சுயமா சிந்திக்காதன்னு சொன்னப்ப, நீ சுயமாதான் சிந்திக்கணும், எவனுக்காகவும் சிந்திக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னாலும் அவர் தந்தை பெரியார் தான். 2வது வாங்க, படிக்க சொல்லிட்டாரு, வேலைக்கு போக சொல்லிட்டாரு. திருமணம், இந்த திருமணம் தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாவே ஓடிக்கிட்டு இருக்கு. பெரியார் இப்படி சொல்லியிருக்கலாமான்னு அவர் ஒன்றும் சொல்லலைங்க. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட் பண்ணி பாதியை மட்டும் போடணும் யூடியூப் எப்பயும் போல். அதே தான் அப்போ அண்ணன் எடுத்து அதை பரப்ப முடியும். பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காருன்னு? என்ன பெரியார் சொல்கிறாருன்னா, பெண்களை படிக்க வைப்பது வீண் பண செலவு, நாட்டு வரிப்பணத்தில் வீண் என்று ஒரு சமயத்தில் ஈரோட்டில் மணியம்மை சொன்னது போல் உண்மையில் பெரிதும் வீணாகவே ஆகிறது. கோபிக்காதீர்கள். இந்த கீழ் உதாரணத்தை கொண்டு ஒப்பிட்டு பாருங்கள். உதாரணம் சொல்றாரு. அதாவது, ஒரு குடும்ப வாழ்க்கை பெண்ணுக்கு அவள் தாய் தகப்பன் பாட்டு, பிடில், வீணை, நாட்டியம் ஆகியவை கற்றுக் கொடுத்து அவற்றில் வெற்றியாய் தேர வைத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீடு இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பாட்டு, பிடில், வீணெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதில் அந்த பொண்ணு பெரிய ஆர்வமோடு கற்றுக்கிட்ட பிறகு அவளை ஒருவன் கையில் பிடித்து கொடுத்த பின்பு, ஐயாக்கு நக்கல் அடுத்து சொல்றாரு, அதாவது திருமணம் ஆன பின்பு, எங்களுக்கு இன்னைக்கு தாங்க திருமணம்ன்ற வார்த்தையே வந்திருக்கு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு கேட்டால் கையில் பிடிச்சி கொடுத்துட்றது. அது பாவம் தானே, மாடு தானே, இந்த புடி, நாய் வளர்த்தோம்னா தூக்கி கையில் கொடுப்பாங்க, இந்த பிடிச்சிக்க, அப்படியே கையில் பிடிச்சி கொடுத்துட்டா இவங்களுக்கு அப்படியே சாந்தி ஆகிடுமா. அவர் கொடுமைப்படுத்துவார், அடிப்பார். வீட்டு பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா என்ன போயிடும்? மானம் போயிடும். இதில் இந்த அம்மாமார்கள் பேசக்கூடிய டைலாக், நான் உங்கள் அப்பாட்ட வாங்காத அடியா, நீ வாங்கின உனக்கு பெரியார தெரியாது, நான் எதுக்கு வாங்கணும்னு பிள்ளைங்க கேள்வி கேட்கறது பொறுத்துக்க முடியல. நமக்கே பொறுத்துக்க முடியல பாருங்க. அதனால நமக்கே அப்படின்னு நான் சொல்றது, சிந்தனைவாதிகளுக்கே பெண்கள் சிந்திப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. அடுத்து பெரியார் சொல்லுகிறார், அதாவது திருமணம் ஆன பின்பு அந்த பாட்டு, பிடில், வீணை யாருக்கு என்ன பயன் கொடுக்கிறது என்று கேட்கிறேன். புகுந்த வீட்டில் சங்கீதம் பாடினால் இது என்ன குடித்தன வீடா வேறு வீடா என்று மாமி கேட்பாள். பிடில், வீணை தூசி அடையும். அருமை தோழர்களே, இந்த பாட்டை மட்டும் போட்டிங்கன்னா பெரியார் பெண் கல்விக்கு எதிரானவர் என்ற தோற்றம் வரும். என்ன பாடல் பாட வேணான்ட்டாரா? பிடில் வாசிக்க வேணான்ட்டாரா? வீணை வாசிக்க வேணான்ட்டாரா? பொம்பளை பிள்ளைய படிக்க வேணான்ட்டாரா? அப்படின்னு சங்கிகள் எடுத்து பரப்புவார்கள். ஐயா பதில் சொல்லுகிறார், அதுக்கு அடுத்த சொல்யூஷன் தான் முக்கியம். ஆகவே இந்த படிப்பு நல்ல மாப்பிள்ளை சம்பாதிக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக, விளம்பரமாக பயன்பட்டதே தவிர மற்றபடி வீணாக போய்விட்டதல்லவா? செலவும் கண்டது தானே என்கிறேன். அதுபோல அடுத்த வரி முக்கியம். ஒரு பெண்ணை ஒரு தாய் தகப்பன் BA படிக்க வைத்து ஒருவன் கையில் பிடித்து கொடுத்து அந்த பெண் சமையல் செய்யவும், குழந்தை வளர்க்கவும், நகை, துணி, அலங்காரங்களுடன் மக்கள் கவனத்தை ஈர்க்கவும் செய்தால் BA படிக்க வைத்த பணம் வீண் என்பதோடு அதனை சர்க்கார் செலவழித்த மக்கள் வரி பணமும் வீண்தானே. இது தேசிய குற்றமாகாதா என்ற கேள்வியை பெரியார் முன்வைக்கிறார். இன்னைக்கு நான் 3 டிகிரி படிச்சிருக்கேன். 3 டிகிரி படித்த பிறகு எனக்கு திருமணம் பண்ணி, அந்த திருமணத்தில் என் வேலை என்ன அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கிட்டு
அந்த குழந்தைய வளர்க்கணும். ஏன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்டா இந்த சமூகம் என்னை நோக்கி பதில் சொல்லும், கடைசி காலத்துல உன்னை பார்த்துக்க ஆள் வேண்டாமா? எனக்கு ஒரு டவுட்டு, நான் அதை வெளிப்படையாகவே கேட்கிறேன். உண்மையாகவே இது மற்றவர்கள் பதிலுக்காக அல்ல, நம்மை நாமே பெரியாரிய வழியில் கூர்தீட்டிக் கொள்வதற்கு. திருமணம் ஆகிறது எதுக்கு? எனக்கு ஒரு துணை வேணும். எனக்கு திருமணமானால் எனக்கு துணை. அந்த கணவனுக்கு என்ன? வேலை பார்க்க ஒரு ஆள். வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆண் தேவை, அந்த ஆணுக்கு ஒரு அடிமையாக நான் தேவை. இந்த இரண்டு வேறுபாடுக்கு அடுத்து குழந்தை பெற்றுக்கணும். சரி, பெத்தாச்சு. இந்த குழந்தை எதுக்கு? கடைசி காலத்தில் உன்னை காப்பாற்ற. இந்த ரெண்டு சினாரியோவில் நான் ரொம்ப லேமன்னாக ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கணவன் மோசமானவனாக இருந்து விட்டு விட்டு போய்விட்டால் மீண்டும் நான் எங்கள் வீட்டுக்கு வருகிற போது, நான் ஏன் என்ன முன்னிறுத்தி பேசுகிறேன்னு கேட்டால் அடுத்தவர்களை முன்னிறுத்தி பேசுகிற தலைப்பு இல்லை இது. நான் என்னை முன்னிறுத்தி பேசுகிறேன். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தை என்ன வரும்னு கேட்டால், நீ அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்போ கடைசி வரை பெண்கள் மட்டுமே இந்த சமூகத்தில் அடிமை நிலையில் இருக்கணுன்ற கண்ணோட்டத்தில் 2025 அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த காலகட்டத்திலையும் நம்ம கேட்குறோன்றப்ப ஐயா ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டார். தாழ்மையாக கேட்டார். படிக்கிறோமா, வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுன்னு ஆயிடுச்சு. வளவள மலமலன்னு பெற்றுக்காம 1-2 பெற்றுக்க. அதை பெற்ற பிறகு அதுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு நீ வாழாத அப்படின்னாரு. உடனே இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார காவலர்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்போ இந்த பெம்பளை பிள்ளையெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னா யார் வளர்க்குறது? அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்கிறாருங்க. நம்ம மூளை வேலையே செய்ய வேண்டாம், நம்ம பாட்டு பெரியாரை வாசிச்சோம்னாலே போதும். அவர் சொல்கிறாரு, 2 பேரும் சம்பாதியுங்கள், பணத்தை பேங்க்ல போடுங்க, பேங்க்ல இருந்து வர வட்டியை வச்சு பிள்ளைங்களை நல்ல ஒரு காப்பாளர் டே கேர் பற்றி அன்னைக்கே பேசுறாரு. டே கேர் மாதிரி வளங்க, வளர்த்துட்டு அது கொஞ்ச நாள் 3 வயசு 4 வயசு வளர்ந்த பிறகு அது பாட்டு படிக்க போது. உங்களுடைய சுயத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய சுயம் என்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு பல பெண்களுக்கு அர்த்தம் தெரியாது. சுயம்னா என்னன்னு போய் ஏதாவது ஒரு பெண்கள் கிட்ட, நவீன பெண்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, அந்த பெண்களை திணறுவார்கள். ஆனால் 1946 பெரியார் சொல்லுகிறார், சுயத்தை இழந்து விடாதீர்கள். ஆண்கள் என்ன வீட்டில் உட்காந்து பெண்களை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா? இங்கே எங்கள் அண்ணனுங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்தே நான் கேட்குறேன். ஆண்கள் என்ன வீட்டில், ஐயா கேட்டார், வீட்டில் உட்காந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா? அதுக்கு அப்பான்னு பாசம் வரலையா? நீங்களும் கூடவே இருந்தாதான் அம்மானு பாசம் வரும்னு கிடையாது. அதை வளர்த்த பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்றார். அடுத்து வாங்க, பிள்ளை பெற்றுக்கொண்ட பிறகு அதை வளர்ப்பது. சரி, இதில் ஆண்களுடைய பங்கு என்ன? அந்த கேள்வியை கேட்டதானே உங்களுக்கு பெரியார் மேலே ஆத்திரம். அந்த கேள்வினால தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கூரியெல்லாம் தாம் தும்னு குதிக்கிற. அடுத்து என்ன தெரியுமா ஆத்திரம்? பெரியார் சொல்லுகிறார் காதலை பற்றி. நான் வாசித்த உடனே அந்த தற்கூரியை தான் நினச்சேன். ஐயா சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு, இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க, ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு, அது காதலாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் அந்த பந்தத்தில், அதாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, அந்த பந்தத்திற்கு பங்கம் விளைவிக்காத நாணயத்தோடு இருப்பதுதான் உண்மையான வீரமும் மானமும் ஆகும். ஒரு அண்ணனுக்கு அடுப்பு வராதா? பந்தத்துல நாணயமா இருக்கணுமா? அது எப்படி முடியும்? அதுதான் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். நீ விட்டுட்டு ஓடி வந்துடணும். பெரியார் விட்டுட்டு ஓடி வந்துடணும்னு சொன்னா நீ தலைவராக ஏத்துட்டு இருப்ப. அவர் சொல்றாரு, நீ விட்டுட்டு ஓடி வந்த பிறகு அந்த அம்மா உட்காந்து வீடியோ போடக்கூடாதுப்பா, நீ நாணயத்தோடு அந்த பொண்ணோடு இருக்கணும்னு சொன்னோன்னே பெரியார் மேல ஆத்திரம் வந்துருச்சு.